தமிழக அரசியல் தற்போது மிக வேகமான மாற்றங்களை சந்தித்து வருகிறது. நம்பிக்கை வாக்கெடுப்புக்குப் பிறகு நிலைமை அமைதியாகும் என்று பலர் எதிர்பார்த்த நிலையில் அதிமுகவின் சில எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்த சம்பவம் அரசியல் பரபரப்பை மேலும் அதிகரித்துள்ளது. இதனால் தற்போது தமிழக அரசியலில் மிக முக்கியமான கேள்வி ஒன்று எழுந்துள்ளது. தாவேகா தனது ஆட்சியை 5 வருடங்களுக்கு உறுதியாக நிலைநிறுத்தும் பணியில் முழு தீவிரத்துடன் இறங்கியிருக்கிறதா என்று. எதிர்க்கட்சிகள் இதனை குதிரை பேரம் என்று விமர்சிக்கின்றன. ஆனால் தாவேகாவின் பார்வையில் பார்த்தால் வெறும் குறைந்தபட்ச பெரும்பான்மையுடன் தொடர்ந்து ஆட்சி நடத்துவது ஆபத்தானது என்ற புரிதல் உருவாகியிருக்கலாம். அதனால் இயன்றவரை அதிமுக எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுத்து அவர்கள் பதவியை ராஜினாமா செய்ய வைத்து பின்னர் இடைத்தேர்தலில் மீண்டும் நிறுத்தி தங்கள் பலத்தை அதிகரிக்க தீர்க்கமாக செயல்படுகிறார்கள் என்று தோன்றுகிறது. இந்த அரசியல் நகர்வுகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க இன்னொரு பக்கம் ஆட்சியின் செயல்பாடுகள் மீதும் மக்கள் மத்தியில் பல கேள்விகள் எழத் தொடங்கியுள்ளன. தேர்தல் காலத்தில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற அழுத்தத்தில் அரசு பல திட்டங்களை அறிவித்தது. ஆனால் அவற்றில் சில திட்டங்கள் நடைமுறை சிக்கல்களால் தடுமாறின. சில திட்டங்கள் திருத்தப்பட்டன. சில அறிவிப்புகள் பின்னர் மெதுவாக பின்வாங்கப்பட்டன. இதனால் அரசு முழுமையான ஆய்வு இல்லாமல் அவசரமாக முடிவெடுக்கிறதா என்ற விமர்சனங்கள் உருவாகியுள்ளன. யூடியூப் ஷார்ட்ஸ், ஃபேஸ்புக் ரீல்ஸில் பார்க்க கூடியவர்கள் இணைக்கப்பட்டுள்ள யூடியூப் இணைப்பு முகவரியில் முழு வீடியோவை காணுங்கள். வணக்கம் அன்பர்களே, நான் என்றும் அன்புடன் உங்கள் அன்பன் விடியல் குகன் பேசுகிறேன். இது எனது அரசியல் பார்வை. வாருங்கள் வீடியோக்கள் போவோம். ஒரு அரசு தேர்தல் மேடையில் பேசுவது வேறு, நடைமுறை ஆட்சி நடத்துவது வேறு. தேர்தல் காலத்தில் கூறப்படும் வாக்குறுதிகள் மக்கள் எதிர்பார்ப்பை உருவாக்குகின்றன. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அரசின் உண்மையான நிதிநிலை, நிர்வாக சிக்கல்கள், சட்ட ரீதியான பிரச்சனைகள், மத்திய அரசுடன் உள்ள நிதி தொடர்புகள், மாநில வருவாய் நிலை, செலவுத்திறன் போன்ற பல விஷயங்கள் முழுமையாக கண்முன் வருகிறது. அதனால் புதிய அரசு உடனடியாக அனைத்தையும் செயல்படுத்த முயற்சி செய்வதற்கு பதிலாக முதலில் முழுமையான நிதி ஆய்வையும் நிர்வாக ஆய்வையும் மேற்கொள்வது நல்லது. விஜய் முன்பே கூறியபடி தமிழகத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தால் மக்களுக்கும் அரசுக்கும் நிதிநிலை பற்றிய தெளிவான புரிதல் ஏற்பட்டிருக்கும். அதன் பிறகு அரசு எந்த திட்டங்களை உடனடியாக செயல்படுத்த முடியும், இவற்றை படிப்படியாக செயல்படுத்த வேண்டும், எவை தற்போதைக்கு சாத்தியமில்லை என்பதை தெளிவாக அறிவித்திருக்கலாம். மக்கள் உண்மையை ஏற்க தயாராக இருப்பார்கள். ஆனால் ஒரு நாள் ஒரு அறிவிப்பு, அடுத்த நாள் அதில் மாற்றம், பின்னர் திரும்பப் பெறுதல் போன்ற நிலை தொடர்ந்தால் அது அரசின் மீது நம்பிக்கை குழப்பத்தை உருவாக்கும் அபாயம் உள்ளது. அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகளின் அரசியலும் இரட்டை நிலைப்பாட்டுடன் இருப்பதாக பொதுமக்கள் பார்க்கத் தொடங்கியுள்ளனர். உதவித்தொகை வழங்கினால் இலவச அரசியல் என்று விமர்சனம். உதவித்தொகையை குறைத்தால் வாக்குறுதி மீறல் என்று விமர்சனம். வேலைவாய்ப்பு திட்டங்களை அறிவித்தால் நடைமுறை சாத்தியம் இல்லை என்று தாக்குதல். எந்த முடிவெடுத்தாலும் எதிர்ப்பு வரக்கூடிய சூழல் அரசியலில் எப்போதும் இருக்கும். அதனால் ஒரு அரசு ஒவ்வொரு விமர்சனத்திற்கும் பதற்றமடைய வேண்டிய அவசியமில்லை. ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை மட்டும் கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டுக்கு உண்மையில் எது நல்லது என்பதை தீர்க்கமாக ஆராய்ந்து முடிவு எடுக்க வேண்டும். இப்போது விஜய் அரசுக்கு தேவையானது உடனடி புகழ் அல்ல, நிலையான நிர்வாக நம்பிக்கை. அதற்காக அரசு சில மாதங்கள் தற்போதுள்ள நிலை பாதிக்கப்படாமல் தொடர்வதை உறுதி செய்யலாம். ஏற்கனவே மக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் உதவித்திட்டங்கள் பாதிக்கப்படாமல் தொடரட்டும். அதற்கிடையில் முழுமையான ஆய்வு மேற்கொள்ளட்டும். நிதிநிலை பற்றிய தெளிவான புரிதல் உருவாகட்டும். பின்னர் மக்கள் நலனுக்கும் மாநிலத்தின் நீண்டகால வளர்ச்சிக்கும் ஏற்ற திட்டங்கள் எவை என்பதை தெளிவாக தேர்வு செய்து படிப்படியாக நடைமுறைப்படுத்தலாம். எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் நிரூபிக்க வேண்டும் என்ற அவசரம் தேவையில்லை. ஆட்சியில் முக்கியமானது வேகம் அல்ல, தெளிவு. சத்தம் அல்ல, செயல்திறன். விளம்பரம் அல்ல, நிலைத்தன்மை. அவசரத்தில் அள்ளித்தெளித்து பிறகு அழிக்க வேண்டியதில்லை. நிதானமாக சிந்தித்து தீர்க்கமாக முடிவெடுத்து மக்களின் நலனை மையமாக வைத்து நிறைவேற்றக்கூடிய திட்டங்களை திறம்பட
செயல்படுத்துவதே எந்த அரசுக்கும் நீண்டகால வெற்றியை தரும் பாதையாகும். பார்ப்போம் விஜய் ஆட்சி எப்படி செயல்படப் போகிறது என்று. இந்த காணொளி பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நண்பர்கள் உறவினர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். ஆரோக்கியமான கருத்துக்கள் கூறி ஆதரியுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது என்றும் அன்புடன் உங்கள் அன்பன் விடியல் குகன். அனைவருக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.